அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொதுவான அனுபவம் இருக்கிறது. அது பாரம். சில பாரங்கள் கண்களுக்கு தெரியும், சில பாரங்கள் யாருக்கும் தெரியாது. நீங்கள் சிரிக்கலாம், ஆனால் உங்கள் இதயம் அழுது கொண்டிருக்கலாம். நீங்கள் பேசலாம், ஆனால் உங்கள் உள்ளம் உடைந்திருக்கலாம். இன்று இந்த இடத்தில் உங்கள் மனதில் ஒரு பாரம் இருக்கிறதா? குடும்ப பிரச்சனை, பணம் பற்றிய கவலை, உடல்நல சிக்கல், எதிர்காலம் பற்றிய பயம், உறவுகளில் ஏற்பட்ட காயம். இவற்றில் எது இருந்தாலும் இன்று தேவன் உங்களிடம் பேசுகிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்ற இந்த வசனம் ஒரு வார்த்தை மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் வாக்குத்தத்தம். மனித வாழ்க்கையின் பாரங்கள். வாழ்க்கை எப்போதும் எளிதாக இல்லை. ஒரு குழந்தை பள்ளியில் படிக்கும்போது கூட அவன் மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும். ஒரு இளைஞன் வேலை தேடும்போது அவனுக்குள் ஒரு பயம் இருக்கும். ஒரு குடும்ப தலைவர் குடும்பத்தை நடத்தும் போது அவன் உள்ளத்தில் ஒரு போராட்டம் இருக்கும். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக மௌனமாக அழுவாள். இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் ஒரு தெரியாத பாரம் இருக்கிறது. ஆனால் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் அந்த பாரத்தை நாமே சுமக்க முயற்சிக்கிறோம். நாம் நினைப்பது இதை கையாள வேண்டியது நான் தான். ஆனால் தேவன் சொல்கிறார், அதை என்னிடம் கொடு. ஒரு சிறிய கிராமம். அங்கு ராஜு என்ற மனிதன் வாழ்ந்தான். அவன் நல்ல மனிதன். ஆனால் அவன் வாழ்க்கை எளிதாக இல்லை. அவன் வாழ்க்கையில் கடன் அதிகமாக இருந்தது. வயலில் பயிர் சரியாக வரவில்லை. உடல் நலம் பாதிக்கப்பட்டது. வீட்டில் அமைதி இல்லை. ஒவ்வொரு நாளும் அவன் மனம் சோர்ந்து கொண்டே இருந்தது. இரவு தூங்கும்போது கூட அவன் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகும்? எப்படி இந்த பிரச்சனை தீரும்? ஒரு நாள் அவன் நகரத்துக்கு போக வேண்டியிருந்தது. அவன் தனது பொருட்களை ஒரு பெரிய மூட்டையில் வைத்து தோளில் சுமந்து பேருந்தில் ஏறினான். பேருந்து ஓட ஆரம்பித்தது. அனைவரும் அமைதியாக உட்கார்ந்தார்கள். சிலர் பேசி கொண்டிருந்தார்கள், சிலர் தூங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ராஜு மட்டும் அந்த மூட்டையை கீழே வைக்கவில்லை. தோளிலே சுமந்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் சோர்வு, அவன் கண்களில் கவலை. அதை பார்த்த ஒரு மூதாட்டி கேட்டார், மகனே, ஏன் அந்த மூட்டையை கீழே வைக்க மாட்டாயா? ராஜு மெதுவாக பதிலளித்தான், இந்த பேருந்து என்னை மட்டும் சுமக்கிறது, என் மூட்டையையும் சுமக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். அந்த மூதாட்டி சிரித்தார். அவர் சொன்னார், மகனே, இந்த பேருந்து உன்னையும் உன் மூட்டையையும் இரண்டையும் சுமக்க முடியும். அந்த வார்த்தை ராஜுவின் இதயத்தை தொட்டது. அவன் மெதுவாக அந்த மூட்டையை கீழே வைத்தான். அந்த நொடியில் அவன் ஒரு பெரிய சுகத்தை உணர்ந்தான். நான் தேவையில்லாமல் சுமந்து கொண்டிருந்தேன். அன்பானவர்களே, இந்த கதை நம்முடைய வாழ்க்கை தான். நாம் கவலை, பயம், பிரச்சனை எல்லாவற்றையும் நாமே சுமந்து கொண்டு வருத்தப்படுகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், உன் பாரத்தை என் மேல் வை. தேவன் உங்களிடம் கேட்கிறார், நீ ஏன் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று. இந்த வசனத்தில் 3 பெரிய வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. 1, உன் பாரத்தை வைத்துவிடு. இது ஒரு அழைப்பு, ஒரு கட்டளை அல்ல. 2, அவர் உன்னை ஆதரிப்பார். தேவன் உன்னை தாங்குவார், நீ விழமாட்டாய். 3, தள்ளாட விட மாட்டார். வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் நீ நிலைத்திருப்பாய். இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பாரத்தை தேவனிடம் ஒப்படையுங்கள். எப்படி? ஜெபத்தில் சொல்லுங்கள், மனதில் விடுங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பாரங்களையும் இப்போது உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் பயம், எங்கள் கவலை, எங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் உமது கைகளில் வைக்கிறோம். எங்களை தாங்கி நடத்தும். எங்கள் வாழ்க்கை தள்ளாடாமல் காக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.